நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் செயற்பாட்டாளர் கௌசல்யா. கௌசல்யா வணக்கம். சுபாஷினி பேச வேண்டும், சுபாஷினியினுடைய வார்த்தைகள் தான் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அப்படிங்கறதான் பலரும் கேட்ட ஒன்று. சுபாஷினி பேசி இருக்கிறார், எப்படி பார்க்கிறீங்க? ஆமா, சுபாஷினி பேசியிருக்காங்க, அதுல உண்மையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் போலீஸ் கசிய விட்ட செய்தியா சுபாஷினியும் கவினும் விரும்பவே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. அதுல மறுத்து நானும் கவினும் உயிருக்கு உயிராக விரும்பினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு நம்பிக்கை இருந்தது. சுபாஷினி எப்பயும் காதலின் பக்கம் தான் நிப்பாங்க, அதுல உறுதியா இருப்பாங்க. நமக்கு நீதி உணர்வோடு பொறுமையா நிதானமா இருக்கணும் அப்படின்றது இருந்தது. அவங்க அதே போல நிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாரும் துணை நிக்கணும். தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாயை கைது செய்யணும் அப்படிங்கிறதும் கவின் குடும்பத்தினுடைய கோரிக்கை. ஆனா என்னுடைய பெற்றோருக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க சுபாஷினி. மேபி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம கூட அந்த விஷயத்துல சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த நேரத்துல காவல் நிலை மருத்துவ அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம சொல்லியிருக்கலாம். அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்க தேவையில்லை. ஆனா கவின் குடும்பம் சொல்வதை போல பெற்றோர்களை கைது செய்துதான் ஆகணும். அவங்கள குற்றவாளியா சேர்க்கணும். விசாரணையில நாங்க எந்த தவறுமே செய்யலன்னு நிரூபிச்சு அவங்க வெளியில வந்துக்கட்டும். மிக்க நன்றி கௌசல்யா. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.